जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. சமூக தனிவாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். ஆச்சார விஷயங்கள். அனைவரும் வைதிகராகுக. எல்லா ஜனங்களும் ஆச்சாரமாய் இருப்பதென்றால்தான் ஆச்சாரம் நிற்குமே தவிர, யாரோ வைதிகர்கள் என்று சிலர் ஆச்சாரமாய் இருப்பதென்றால் அவர்களை தனி ஜாதி என்று பிரித்து அவர்களுக்கு மாத்திரமே சாஸ்திரம் என்கிற மாதிரி ஆகிவிடும். எனவே அனைவரும் அவரவருக்கான ஆச்சாரப்படி நடக்க பிரயாசைப்பட வேண்டும். முக்கியமாக பிராமணனுக்குத்தானே நிறைய ஆச்சாரங்கள் வைத்திருக்கிறது. அதனால் அந்த ஜாதியில் பிறந்த எல்லாரும் ஆச்சாரங்களை நன்றாக அனுஷ்டிக்க பிரயத்தனம் செய்ய வேண்டும். தட்சிணை வாங்கி கொண்டு கர்மாக்களை பண்ணி வைக்கிறவர்களைத்தான் வைதிகர்கள் என்று வைக்கிறபோது தட்சிணையை உத்தேசித்துதான் வைதிகமாக இருக்கிறது என்று ஏற்படுகிறது. இப்படி ஒரு ஜீவனோபாயத்துக்காகவே அவர்கள் ஆச்சாரமாய் இருக்க வேண்டியாகும்போது அதில் அனுஷ்டான சுத்தத்தையோ சக்தியையோ தன்னால் ஒரு ரெஸ்பெக்ட் கமாண்ட் பண்ணும், அதாவது மரியாதையை ஈர்க்கும் தேஜஸையோ எதிர்பார்ப்பதற்கில்லை. அதனால்தான் வைதிக பிச்சு என்று கேலி பண்ணுகிற மாதிரி ஆகிறது. நான் அவர்களை குறை சொல்கிறேன் என்று நினைக்க கூடாது. வேற எந்த தொழிலுக்கும் கிளப்பில் தட்டு தூக்குவதற்கு கூட இன்னும் ஜாஸ்தி வரும்படி கிடைக்கிற போது இவர்களாவது கிரகஸ்தர்கள் தங்களுடைய செலவினங்களில் கடைசி ஐட்டமாக மூக்கால் அழுது கொண்டு தருகிற தட்சிணையில் ஜீவனம் நடத்த துணிந்து ஊர் பரிகாசத்தையும் தாங்கிக் கொண்டு யாதாயாதம் அலைந்து கொண்டு பௌரோஹித்யம், அதாவது புரோஹித தொழில் செய்து வேத கர்மா இந்த தேசத்தை விட்டு போயே விடாமல் காப்பாற்றி தருகிறார்களே என்று அவர்களுக்கு நன்றி சொல்லவே வேண்டும். ஆனாலும் எந்த துறையானாலும் அது ஆத்மார்த்தமாக இல்லாமல் உதர போஷணார்த்தமாக நடத்தப்படும் போது அதனுடைய ஜீவசக்தி குன்றி போய் விடுகிறது. அதனால்தான் இப்போது கர்மாக்களை பண்ணி வைக்கும் சாஸ்திரிகளையே வைதிகர்கள் என்று வைக்கிறபோது நான் முன்னே சொன்ன மாதிரி ஆச்சார சீலர்களுக்கு உள்ள காந்தியால் மற்றவர்கள் மதிப்பை பெறுவது என்பது இல்லாமல் போகிறது. நேர்மாறாக ஆகிறது. நான் எல்லா சாஸ்திரிகளையும் சொல்லவில்லை. சமூகத்தின் மதிப்பை பெற்று நல்ல சிஷ்டர்களாகவும் தேஜஸ்விகளாகவும் சுத்தமான அனுஷ்டாதாக்களாகவும் அங்கங்கே சாஸ்திரிகள் இல்லாமல் போகவில்லை. ஆனால் மொத்தத்தில் பண்ணி வைக்கும் வாத்தியார்களும் வெறுமனே தட்சிணை மட்டும் வாங்கிக் கொள்பவர்களும் அல்லது திவசம் திங்களில் போஜனத்துக்கு மாத்திரம் போகிறவர்களுமே வைதிகர்கள் என்றாயிருக்கிற இன்றைய துர்தசையில் வைதிகன் என்றாலே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தாழ்வுணர்ச்சி ஏற்படுவதாகத்தான் இருக்கிறது. ஆகையால் சம்பாத்தியம் முதலான இதர நோக்கங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இல்லாமல் சாஸ்திரத்துக்காகவே சாஸ்திரம், ஆச்சாரத்துக்காகவே ஆச்சாரம், வைதிகத்துக்காகவே வைதிகம் என்று எல்லோரும் ஆக வேண்டும். நான் சாஸ்திர பிரகாரம் நடக்கிறேன் என்றால் இது காரணார்த்தம். இல்லாவிட்டால் எனக்கு பிழைப்பு நடக்காது. உபாத்தியாயம் பண்ணுகிறவர்களும் இதே மாதிரிதான். இதையெல்லாம் ஜெனுவின் என்று சொல்ல முடியாது. இப்படி வேறு காரணங்களுக்காக என்று இல்லாமல் எல்லாரும் ஆத்ம சுத்தி ஒன்றுக்காகவே சாஸ்திரோக்தமாக இருந்தால்தான் அது நிஜமானதாக இருக்கும். பூர்வத்தில் நமக்கு லோகம் முழுவதிலுமே எல்லா துறைகளிலும் பெருமை வாங்கி தந்த அதன் நிஜ சக்தி அப்போதுதான் இன்றைக்கும் பேசும். நம்முடைய தேசத்தின் ஜனசமூகம் முழுக்கவுமே வைதிக சமூகம் என்று ஆக வேண்டும். அதில் குறிப்பாக வேதரக்ஷணத்துக்கென்றே ஏற்பட்ட ஜாதியில் அத்தனை பேரும் வைதிகர்களாக வேண்டும். இப்படி எல்லாருக்கும் சதாச்சாரமும் அனுஷ்டானமும் வேத சாஸ்திரப்படி யார் யாருக்கு எவையோ அவை இருந்துவிட்டால் உசத்தி தாழ்த்தியும் கோபதாபமும் ஓடியே போய்விடும். இப்போது இமோஷனல் இன்டகிரேஷன், அதாவது உணர்ச்சி பூர்வ ஒருமைப்பாடு என்று பேச்சில் பிரமாதமாக சொல்லிக்கொண்டே எலெக்ஷனுக்கு நிறுத்தி வைப்பதானாலும் காலேஜ் அட்மிஷன் ஆனாலும் உத்தியோகமானாலும் எதிலுமே ஜாதியையே தான் பார்த்து
இன்டகிரேஷனுக்கு நேர்மாறாக பண்ணி வருகிறார்கள். நான் சொல்கிறேன், இந்த கிமோஷனல் என்பதெல்லாமே ஏதோ இமோஷனல் ஜோடனையாகத்தான் நிற்குமே தவிர ஸ்திரமாக நின்று பலன் தராது. உணர்ச்சியால் இன்டகிரேஷன் என்பது நடக்காத காரியம். சதாச்சாரத்தால் தான் இன்டகிரேஷன் ஏற்பட வேண்டும். எல்லாரும் சதாச்சாரம் என்ற தர்ம நெறிக்குள் கட்டுப்பட்டு வரும்போதுதான் தன்னால் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சமூகமாக இருக்குவார்கள். உடனே செய்ய வேண்டியது, எல்லாரையும் வைதிகமாய் இரு என்றால் இந்த காலத்தின் போக்கில் நடக்கிற காரியமா? நடக்காததை சொல்லி பிரயோஜனம் என்ன என்று கேட்டால், நடக்கிற அளவுக்கு ஒன்று சொல்கிறேன். இதையாவது உடனேயே செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். சமூகத்தில் ஒட்டாமல் தனியாக வைதிகர்கள் ஒரு சின்ன கோஷ்டி இருப்பதாகவும் அவர்களும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு அப்படி இருப்பதாகவும் இருக்கிற ஸ்திதி மாறுவதற்கு இந்த ஒன்றை சொல்கிறேன். அதாவது, மற்றவர்கள் முழுக்க வைதீகமாக போகாமல் லௌகீகமான ஸ்கூல், காலேஜ் என்றே பசங்களை விடட்டும். தாங்களும் ஆஃபீஸோ கம்பெனியோ சொந்த பிஸ்னஸோ அது ரொம்பவும் துராச்சாரமாக இல்லாத வரையில் என்ன தொழில் பண்ணுகிறார்களோ அப்படியே பண்ணட்டும். ஆனாலும் பசங்களை தினம் சாயந்தரம் 1 மணி ஸ்நானம் பண்ணி மடி கட்டிக்கொண்டு நெற்றிக்கு இட்டுக்கொண்டு ஒரு பொது இடத்தில் ஒன்றாக கூடி கொஞ்சமாவது வேதாபியாசம் பண்ணுவதற்கும் ஸ்தோத்திரங்கள் கற்றுக்கொள்வதற்கும் ஒவ்வொரு பேட்டையிலும் ஏற்பாடு செய்ய வேண்டும். பிராமணர் அல்லாதாருக்கும் வேதாபியாசம் தவிர மற்ற தினசில் மதாபிமானம், தெய்வபக்தி உண்டாகும்படியான ஏற்பாடுகளை பண்ண வேண்டும். நீராடுவது, நீர் பூசுவது அல்லது திருமண் இடுவது, தேவார திருவாசக திவ்ய பிரபந்தங்களை ஓதுவது என்று வைத்துக்கொள்ளலாம். சின்ன வயசிலிருந்தே இப்படி நம் மதானுஷ்டானங்களில் பிடிப்பை உண்டாக்கிவிட வேண்டியது அவசியம். சகல ஜாதி குழந்தைகளுக்கும் சம்ஸ்கிருதமும் கற்றுக் கொடுத்து விட வேண்டும். அத்தனை சாஸ்திரங்களும் அந்த பாஷையில்தானே இருக்கின்றன. ஆனபடியால் நம் சாஸ்திரங்களை பார்த்து அதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய பாஷா ஞானத்தை நம் மதத்து குழந்தைகள் எல்லோருக்கும் உண்டாக்கிவிட வேண்டும். இப்படி இளவயசுக்காரர்கள் முழுக்க வைதீக ஆச்சாரப்படிதான் நடப்பது என்றில்லாவிட்டாலும் அதை மட்டமாக நினைக்காமல் அதில் மரியாதை வைத்து முடிந்த மட்டும் சில ஆச்சரணைகளை பின்பற்றும்படி பண்ணினால்தான் அடுத்த தலைமுறையில் முழு வைதிகர்களாக போவதற்கு வெட்கப்படாமல் சில பசங்களாவது வருவார்கள். பௌரோஹித்யம் தங்களோடு போகட்டும் என்று நினைக்கிற இன்றைய சாஸ்திரிமார்கள் பிள்ளைகளை அந்த தொழிலில் விட முன் வருவார்கள். இப்படி ஒரு ஸ்நானம், மடி, அத்தியனம், சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் ஸ்தோத்திரங்கள் படிப்பது, எல்லோருமாக கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுவது, பஜனை பண்ணுவது என்று ஆரம்பித்துவிட்டால் தானே கெட்ட ஆச்சாரங்கள் குறைய ஆரம்பித்துவிடும். நாம் இங்கே போகாதே, இதை தின்னாதே என்று கண்டிப்பு பண்ணினால்தான் அங்கேயே போவது, அதையே தின்பது என்று முரண்டிக்கொண்டு தப்பிலேயே புத்தி போகும். இப்படி கண்டிப்பதற்கு பதில் வைதிகமான தெய்வ சம்பந்தமான சில காரியங்களில் பழக்கிவிட்டால் அப்புறம் நாம் அந்த இடங்களுக்கு போனால் அந்த வஸ்துக்களை தின்றால், நீ கூடவா இங்கே வந்திருக்கே, இப்படி செய்கிறே என்று அந்த இடத்துக்காரர்களே கேட்பார்களே என்ற லஜ்ஜையால் பசங்கள் தாங்களாகவே சரியாயிருப்பார்கள். டிசிப்ளின் பழக்கத்தால் வரவேண்டுமே ஒழிய உபதேசத்தால் அல்ல. பசங்களுக்கு சொன்னது வயசு வந்தவர்களுக்கும் தான். அவர்களும் டென்னிஸ் கோர்ட், சினிமா, கச்சேரி என்று போவதை குறைத்து கொண்டு இதே மாதிரி வைதிகமான தெய்வ சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொண்டு இயன்ற மட்டும் ஆச்சாரங்களை அனுஷ்டிக்க வேண்டும். ரிட்டையரான பிற்பாடாவது எக்ஸ்டென்ஷன், ரீஎம்ப்ளாய்மெண்ட், சொந்த பிஸ்னஸ் என்று போகாமல் நம்முடைய ஆச்சாரங்களை அனுஷ்டித்து கொண்டு சாஸ்திரோக்தமாக வாழ பார்க்க வேண்டும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर.